மிக முக்கியமான அமலாக இருக்கக்கூடிய தியாகம் என்று சொல்லக்கூடிய தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த குர்பான் நம் வாழ்க்கையில் அது சடங்குகளாக இருக்குகிறதா, அது உணர்வுபூர்வமாக இருக்குகிறதா, எந்த நிலையில் நாம் குர்பான் என்ற உயர்ந்த அமலை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? வத்லு அலைஹிம் நபஅ ஆதம பில் ஹக் இது கர்ரபா குர்பானன் ஃபதகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆஹர். முதலில் குர்பான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய 2 மகன்களிலே இருந்து துவங்குகிறது. ஒருவர் குர்பானை நான் ஏற்றுக்கொண்டேன், இன்னொருவர் குர்பானை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். என்ன ஏற்றுக்கொண்டான்? குர்பான் என்பது இறைவனுக்காக நான் வைக்கக்கூடிய பொருள், அது இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய தியாகத்தின் பெயர் குர்பான். இருவர்களுக்கும் மத்தியிலே ஏற்படக்கூடிய ஒரு சச்சரவின் காரணமாக ஒரு பொருளை வைப்பார்கள். வானத்திலே இருந்து வந்து ஒரு நெருப்பு அந்த பொருளை கருக்கி அந்த பொருளை ஏற்றுக்கொள்ளும். அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்ற உயர்ந்த பதத்தை குர்பான் என்பது காட்டுகிறது. இன்றும் அதுதான் குர்பான் என்பது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், லய்யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஹுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா. நீங்கள் அறுக்கக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய அல்லது அந்த பிராணியினுடைய இரத்தமோ ரோமமோ எதுவும் அல்லாஹுவை சென்றடைவதில்லை, மாறாக உங்கள் இறையச்சம் மட்டும்தான் அல்லாஹுவை சென்றடைகிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படி என்று சொன்னால் குர்பான் என்பது இறையச்சம் என்று சொன்னால் ஏன் பலியிட வேண்டும்? அல்லாஹ் பலியிடுவதற்கு அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அந்த பொருளை அறுக்க வேண்டும். அந்த அறுப்பு என்பது அல்லாஹிற்காக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள், தியாகங்கள், செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் குர்பானை நம்மீது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே இருந்து ஒவ்வொரு முஃமினின் மீதும் அல்லாஹ் கடமையாக்குகிறான். குர்பான் யார் மீது கடமை? யாருக்கெல்லாம் தன் தேவைகளுக்கு போக குர்பான் கொடுக்கக்கூடிய தகுதிகள் இருக்குமோ அவர்கள் அனைவரின் மீதும் குர்பான் கடமை. எதை குர்பான் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் அனுமதித்த பிராணிகளை குர்பான் கொடுக்க வேண்டும். எது அல்லாஹ் அனுமதித்த பிராணிகள்? ஒட்டகம், ஆடு, மாடு, இது போன்ற கால்நடைகள் அல்லாஹ் அனுமதித்த பிராணிகள். அது கொடுக்கக்கூடிய தகுதிகள் எப்படி இருக்க வேண்டும்? ஒட்டகமாக இருந்தால் 5 ஆண்டுகள் பூர்த்தியான நிலையிலும், மாடாக இருந்தால் 2 ஆண்டுகள் பூர்த்தியான நிலையிலும், ஆடாக இருந்தால் 1 ஆண்டுகள் பூர்த்தியான நிலையிலும், அல்லது 1 ஆண்டுக்கு உள்ளான பூர்த்தியின் தகுதியை பெற்றிருந்தால் நாம் குர்பானி கொடுக்கலாம். ஹனஃபி மதுஹபின் அடிப்படையில் குர்பானி கொடுக்கக்கூடியவர் அவர் என்னென்ன நிலையில் இருக்க வேண்டும்? குர்பானி கொடுக்கக்கூடியவர் முஃமினாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும், சுய எல்லா விதமான அமல்களுக்கும் தகுதியை போன்று இதிலும் ஒரு முஃமினாக அவர் நல்ல சுயாதீனமுள்ள ஒரு முஃமினாக இருக்க வேண்டும். தனக்கு உணவு போக குர்பான் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்றிருந்தா அனைவரின் மீதும் குர்பான் கடமை. மரணித்தவர்களுக்காக குர்பான் கொடுக்கலாமா? அவர்களுடைய நினைவுக்காக நாம் குர்பான் கொடுக்கலாம். வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குர்பான் கொடுக்கலாமா? வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குர்பான் கொடுக்கலாம். நம் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு தனித்தனியே குர்பான் கொடுக்கலாமா? அனைவர்களுக்கும் தனித்தனியே குர்பான் கொடுக்கலாம். ஒரு ஆடு யாருக்கான குர்பானுக்கு தகுதியானது? ஒரு நபருக்கான குர்பானுக்கு ஒரு ஆடு தகுதியானது. ஒட்டகம் எத்தனை, மாடு எத்தனை நபர்களுக்கான குர்பானுக்கு தகுதியானது? ஒரு மாடு என்று சொன்னால் அல்லது ஒட்டகம் என்று சொன்னால் 7 நபர்களுக்கு தகுதியானது. இப்படி குர்பான் கொடுக்கக்கூடிய பிராணிகள் எப்படி இருக்க வேண்டும்? குர்பான் கொடுக்கக்கூடிய பிராணிகள் திடகாத்தம் உள்ளதாக, ஆரோக்கியம் உள்ளதாக, குறைகள் இல்லாதவாறு நிவர்த்தியான முறையில் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தனக்கு மட்டும், ஒரு குடும்பத்திற்கு மட்டும் ஒரு மாட்டை, ஒரு ஒட்டகத்தை கொடுக்கலாமா என்று சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம். தனிநபரும் ஒரு மாட்டை, ஒரு ஒட்டகத்தை கொடுக்கலாம், ஒரு ஆட்டையும் கொடுக்கலாம். 7 பேர் சேர்ந்தும் ஒரு ஆட்டை கொடுக்க முடியாது, மாட்டையும் ஒட்டகத்தையும் குழுவாக சேர்ந்து கொடுக்கலாம். இன்று நம் நிலைப்பாடுகள் குர்பான் எந்த நிலையில் இருக்குகிறது? குர்பானை எப்படி கொடுக்க வேண்டும்? குர்பான் என்பது தன் கையால் அறுத்து கொடுப்பது சிறப்பாக இருக்குகிறது. அல்லது தனக்கு அறுக்க முடியவில்லை என்று சொன்னால் அறுக்கக்கூடிய இடத்தில் நின்று நாம் தக்பீர் சொல்வது சிறப்பாக இருக்குகிறது. அறுக்கும் பொழுது குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்திய லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என் வாழ்வாகட்டும் என் வணக்கமாகட்டும் எல்லாம் இறைவா, இந்த குர்பானாகக்கூடிய இந்த தியாகமாகட்டும் எல்லாம் உனக்காக இருக்குகிறது என்று சொல்லி
நாளை மறுமையில் உன்னை சந்திப்பதில் முன்னோடி முக்மீனாக, முதன்மையான முக்மீனாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அறுப்பை நாம் அறுக்க வேண்டும். அல்லது நாம் சொல்ல வேண்டும், நமக்கு பக்கத்தில் அறுக்கக்கூடியவர்கள் அறுக்க வேண்டும். ஆனால் இன்றைய இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடு இதை உணர்வோடும் தன் குழந்தையை அறுப்பதை போன்ற ஒரு எண்ணத்தோடும் ஒரு அல்லாஹ்வின் மீது உள்ள ஒரு உணர்வோடு கலந்து இந்த தியாகத்தை செய்ய வேண்டும். ஆனால் இன்று குர்பான் என்பது கடமை என்ற அடிப்படையில் முடிந்து விடுகிறது. அது உணர்வோடு கலந்திருக்குகிறதா? அந்த அமல்கள் என்பது உணர்வோடு கலந்திருக்குகிறதா? நாம் கூட்டு குர்பானியில சேருகிறோம், ஒருவர் கொடுக்குகிறார், நான் நம்புகிறோம். ஆனால் என்ன, 7 நபர்கள் என்று சொன்னால் அந்த 7 நபர்களினுடைய பெயரும் சொல்லப்பட வேண்டும். அது இன்று நிறைவேற்றப்படுகிறதா? கூட்டு குர்பானில இருக்கக்கூடியவர்கள் அதை நிறைவேற்றுகிறோமா? அல்லது அறுக்கக்கூடிய இடத்தில் அந்த 7 பேர்கள் இருக்குகிறார்களா? அல்லது 7 பேர்களுடைய குறிப்பான சிலர்களாக இருக்குகிறார்களா? இல்லை என்று சொன்னால் ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை போன்று இன்றைய குர்பான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், குர்பான் அறுக்கக்கூடிய இடத்திற்கு செல்லாமல் இறைச்சிக்காக வாங்கக்கூடிய இடத்தில் தான் என்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம் நோக்கம் என்பது குர்பான் என்பது இறைச்சிக்கான நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நய்யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா. ஆட்டினுடைய ரோமமோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, அந்த இறையச்சம்தான். அந்த இறைச்சி என்பது அல்லாஹ் நமக்கு ஆகுமாக்கி இருக்குகிறான், ஹலாலாக்கி இருக்குகிறான். அதை உண்ணுவதை அல்லாஹ் மேன்மையாக்கி இருக்குகிறான். இந்த இடத்தில் குர்பான் என்பது இறைச்சி சம்பந்தப்பட்டது அல்ல, குர்பான் என்பது இறையச்சம் சம்பந்தப்பட்டது. அந்த இறையச்சம் இருக்குகிறதா? குர்பான் எப்பொழுதிருந்து துவங்க வேண்டும்? ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அற்புதமாக அல்லாஹ் சொல்லுவான், தொழுங்கள் பின்பு அருங்கள் என்று அல்லாஹ் பேசுவான். தொழுகை முடித்ததற்கு பின்புதான், பெருநாளினுடைய தொழுகை முடித்ததற்கு பின்புதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பெருநாள் தினத்திலே இறைவனுக்கு மிக பிடித்த செயல் எது தெரியுமா? நீங்கள் பிராணிகளை அறுப்பது என்று நபிகள் நாயகம் பேசுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்துல சொல்லுவார்கள், ஃபாத்திமாவே அறுக்கக்கூடிய இடத்திலே நில் என்று பேசுவார்கள். அலி ரலியல்லாஹு அறுக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு நிற்பார்கள். நாம் அறுக்கும் போது நம் குடும்பமே சேர்ந்து நிற்க வேண்டும். குடும்பமே சேர்ந்து அந்த தஸ்பீகை சொல்ல வேண்டும். குடும்பமே சேர்ந்து என் வாழ்வு, என் வணக்கம், என் வழிபாடு, என் எல்லா விதமான செயல்களும் அல்லாஹ் உனக்காக இருக்க வேண்டும். நாளை நான் சந்திக்கும் பொழுது அந்த பிராணி கொழுத்ததாக, அது தெம்புள்ளதாக அது உன்னிடத்திலே வர வேண்டும். அதனால்தான் கொழுத்த பிராணிகளை, குறையில்லாத பிராணிகளை கொடுப்பதற்கான காரணம், நாளை லட்சோப லட்ச மக்களுக்கு மத்தியிலே நாம் கொடுத்த அந்த தியாக பிராணி என்பது அது இறைவனுக்கு முன்னால் வந்து நிற்கும். நாம் பார்ப்போம், நமக்கு மறந்திருந்தாலும் கூட இது உன்னுடைய குர்பானி பிராணி என்று அல்லாஹ் தன்னிடத்திலே அதை காட்டுவான். ஆனால் இன்று குர்பான் என்பது இறையச்சம் சார்ந்து இருக்குகிறதா, இல்லை கடமை சார்ந்து இருக்குகிறதா, அல்லது சடங்கு சம்பிரதாயங்களாக இருக்குகிறதா? நாம் பிடிக்க வேண்டும், குர்பான் என்பதை அறுக்க வேண்டும். சில வீடுகளில் எங்கோ ஒரு இடத்துல அறுத்து கொள்ளுங்கள், என் வீட்டிலே அறுத்து என் வீட்டை அசுத்தமாக்கி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைகள் தான் நம் இறையச்சம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் நாம் ஒரு பிராணியை தன் வீட்டிலே வைத்து அறுப்பதை நாம் நினைக்குகிறோம். ஆனால் அங்கு நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை அருங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம். மகனே, உன்னை நான் அறுப்பதாக கண்டேன் என்று. இந்த இடத்தில் பிராணி என்பது முதலில் அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமாக கருதப்பட்டது. அவர்களைத்தான் அறுப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்றும் நாம் ஒவ்வொரு பிராணியை அறுக்கும் பொழுது தன் குழந்தையை அறுப்பதை போன்று உணர்வுகள் வர வேண்டும் என்று எழுதுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதற்கும் துணிந்தார்கள். அவர்களின் துணிவை பார்த்துத்தான், அவர்கள் துணிவை, அவர்களுடைய கடமையை, அவருடைய உயர்வான எண்ணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த எண்ணத்திற்கு பகரமாக பரிசளித்ததுதான் இந்த குர்பான். நீங்கள் அருங்கள், ஆனால் மகனை அறுக்க வேண்டாம், உங்கள் எண்ணத்தை ஒப்புக்கொண்டு விட்டோம், அதற்கு பகரமாக இந்த உயிரினங்களை அருங்கள் என்று. இன்று நாம் அறுக்கும் பொழுது உயர்வான அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுப்பதற்கு முற்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இந்த ஆட்டை பரிசளித்தான். இன்றும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் பரிசளித்துக் கொண்டிருக்கிறான். ஆயுளை பரிசளித்துக் கொண்டிருக்கின்றான், ஆரோக்கியத்தை பரிசளித்துக் கொண்டிருக்கின்றான், அதை வாங்கக்கூடிய தகுதியை பரிசளித்துக் கொண்டிருக்கிறான், அதை நிறைவேற்றக்கூடிய காலங்களை பரிசளித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பூமியிலே மேலும் மேலும் அமல் செய்வதற்கு உண்டான மேன்மையை அல்லாஹ் நமக்கு பரிசளித்துக் கொண்டிருக்கின்றான். இன்னும் பல குர்பான்கள் கொடுக்கக்கூடிய மேன்மையை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று அந்த குர்பான் என்ற அந்த செயலை
தொழுகைக்கு பின்னால் மகத்துவமானதாக நாம் கருத வேண்டும். ஆனால் இன்றைய குர்பான் என்பது அது சடங்குகளாக இருக்குகின்றது. நாம் ஆய்வு செய்ய வேண்டும். கூட்டு குர்பானிகளிலே சேருவது தவறல்ல, அதில் கொடுப்பதும் தவறல்ல. அது நமக்காக கொடுக்கப்படுகிறதா? நாம் கூட்டு குர்பானிலே சேருகிறோம். குர்பான் எத்தனை நாட்கள் பிராணிகளை அறுக்கலாம்? 3 நாட்கள் பிராணிகளை அறுக்கலாம். பிறை 10, பிறை 11, பிறை 12. ஈது பெருநாளினுடைய தொழுகையிலே துவங்கி பிறை 12 மாலை வரைக்கும் பிராணிகளை அறுக்கலாம் ஹனஃபி மதுஹபின் அடிப்படையில். ஆனால் அறுப்பதில் அந்த குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் கையால் அறுப்பது சிறந்தது, அல்லது அந்த இடத்தில் இருப்பது சிறந்தது, அல்லது அந்த இடத்தில் நின்று தக்பீர் சொல்லுவது சிறந்தது. அந்த காட்சியை ஏற்படுத்தும் போது நம் உணர்வு அது தன் குழந்தைகளை அறுப்பதை போன்று ஒரு உணர்வை ஏற்படுத்தி இறைவா ரட்சகா என்ற இறைவனின் மீது மேன்மையை தாங்குவது சிறந்தது. அதே நேரத்தில் கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம், அது நம் பெயரை சொல்லி அறுக்கப்படுகிறதா, அது நமக்கானதாக அறுக்கப்படுகிறதா. நம் இறைச்சிக்கான முனைப்பு காட்டுவதை விட இறையச்சத்திற்கான முனைப்பை நாம் காட்ட வேண்டும். அதுதான் நாம் குர்பான் செய்யக்கூடிய, குர்பான் நம்மீது கடமையான குர்பானை நாம் கொடுக்கக்கூடிய உயர்வையும் மேன்மையும் நமக்கு தர இருக்குகின்றது. அந்த குர்பான் இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். நாளை அந்த பிராணி நம் மீது காட்டப்பட வேண்டும். அதற்கான கூலியை உலகத்திலும் மறு உலகத்திலும் நாம் சிறப்பான முறையில் பெற வேண்டும்.